இஸ்ரேல் ஈரான் வார் எப்போ முடியும்? தேர்ட் வேர்ல்டு வார், மூன்றாம் உலகப் போர் எப்போ வரும்? அது என்ன மாதிரி அழிவுகளை உருவாக்கும்? இதெல்லாம் பலருடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய பொதுவான கேள்விகள். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களுக்கும் கேள்விகள் இருந்தது. இந்த உலகம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? இந்த கேள்வியை இயேசுவிடம் எழுப்பினார். அதற்கு இயேசு கிறிஸ்து சொன்ன பதிலை மத்தேயு 24வது அதிகாரத்திலே முழுமையாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இந்த கேள்விகள் அவர்களுடைய சீடர்களுடைய மனதிலே எப்படி வந்தது? 2000 வருடத்திற்கு முன்பு ஏன் சீடர்கள் இயேசுவிடம் இப்படி ஒரு கேள்வி கேட்க வேண்டும்? இந்த உலகம் எப்பொழுது அழியும், எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று ஒரு கேள்வி அவர்கள் ஏன் கேட்டார்கள் என்றால், மத்தேயு 24ஆம் அதிகாரம் இவ்வனமாக துவங்குகிறது. அவங்க எல்லாரும் தேவாலயம், அந்த எருசலேம் தேவாலயம், அப்படி ஒரு பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு போறாங்க. போய் சீஷர்கள் அதை பார்த்து பிரமிப்படைகிறார்கள். வாவ், வாட் அ வண்டர்ஃபுல் ஸ்ட்ரக்சர். சாலமன் காலத்துல இதை எப்படி கட்டினாங்க, நம்மளும் ஆச்சரியப்படுவோம்ல. அந்த மாதிரி அவங்க அவருடைய சீஷர்கள் தேவாலயத்தின் கட்டடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். மத்தேயு 24:1 நாம் இதை வாசிக்கிறோம். ஆனா ஜீசஸ் அவங்களுக்கு ரொம்ப கான்ட்ரடிக்ஷனா அவங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. அவங்க நினைச்சாங்க, வாவ், இவங்க இப்படி அதை அட்மையர் பண்றதை பார்த்து ஜீசஸும் என்ஜாய் பண்ணுவாரு, சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க அப்படி சொல்லுவாரு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஜீசஸ் என்ன சொன்னாருன்னா, இவைகளையெல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த நாட்களிலே கேத்தலிக், புராட்டஸ்டாண்ட், இல்லை என்றால் பெந்தைகோஸ்தே சபை, இந்த 3 பிரிவிலும் ரொம்ப அவங்க எல்லாரும் ஒரே போட்ல தான் செயலாகிறாங்க. எந்த விஷயத்துலன்னா, பெரிய பெரிய ஆலயம் கட்ட வேண்டும். ஆரம்ப காலத்துல பெந்தைகோஸ்து சர்ச்சஸ் எல்லாம் ஜெபப்பறை என்று தான் சொல்லுவாங்க. ஓலையில சிம்பிளா கட்டிருப்பாங்க. அங்க அந்த பில்டிங்க்கு ஃபோக்கஸே இருக்காது. அதனாலதான் ஒரு புரட்சியாகத்தான் இந்த பெந்தைகோஸ்தே சபைகள் வந்தன. ஆனால் இப்போ பெந்தைகோஸ்தே சபைகள் கத்தோலிக்க சபைகளை விட பெரிதாக கட்ட, அதாவது மெகா சர்ச் பில்டிங்ல, பட்டணங்களிலே மெகா சர்ச்சஸ் கட்டி இது ஆண்டவருக்கு பிரியமானது என்று அவங்க அதை ஒரு சர்டிஃபையும் பண்றாங்க. ஒருவேளை ஜீசஸ் அங்க கூட்டிட்டு வந்தா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? ஒரு பெரிய ஆலயம் அவர் சென்னையில கட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா மதுரை, நம்ம கட்டுறோம், எல்லா சர்ச்சஸும் சேர்ந்து ஒரு 5 லட்சம் பேர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு பெரிய சர்ச் கட்டுறோம், அங்க ஜீசஸை கூட்டிட்டு வரோம் பேசுறதுக்கு, செர்மனுக்கு. ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம்ல, அதனால ஜீசஸே கூட்டிட்டு வந்துட்டோம். கூட்டிட்டு அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? நீங்க இதெல்லாம் பாக்குறீங்களே, இந்த பெரிய சர்ச், இதெல்லாம் இடிஞ்சு ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி அழிந்து போகும் அப்படின்னு சொன்னா, சர்ச்சை கட்டின நம்ம எல்லாம் அவரே கல்லெறிஞ்சு அந்த டைம்ல என்ன செய்கிறோம்? கொன்னுரும். இதுதான் இந்த விதத்தில் தான் இன்றைய கிறிஸ்தவம் சென்று கொண்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்து எதிர்பார்க்காத கிறிஸ்தவம், கிறிஸ்து கற்றுத்தராத கிறிஸ்தவம். இது உலகத்தின் முடிவுக்கு, அதாவது முடிவு நாட்களை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளம். இங்கே சீடர்கள் அந்த பிரம்மாண்டமான ஆலயத்தை பார்த்து பிரமிப்படைகிறார்கள், இயேசுவையும் அழைக்கிறார்கள். ஆனா இயேசு சொல்றாரு, இதெல்லாம் அழிந்து போகும் ஒரு கல்லின் மேல். அந்த பில்டிங் எப்படி இடிஞ்சு போயிருமா? பொதுவா ஒரு பில்டிங் ஜேசிபி வச்சு இடிச்சு போட்டா அங்க எல்லாம் கூட்டி தான் கிடக்கும். ஆனா ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழிந்து போகும் என்றால், அப்படின்னா அப்படி டஸ்டா போயிடும். இயேசுவினுடைய காலத்தில் இருந்த எருசலேம் தேவாலயம் அழிந்து போனது, அதனுடைய சுவர் மாத்திரம் இருக்குன்னு சொல்றாங்க. இங்கே இந்த சூழலிலே இயேசுவை பார்த்து சீடர்கள் கேட்கிறார்கள், இவைகள் எப்பொழுது முடியும், இந்த உலக முடிவு எப்பொழுது வரும் என்று கேட்ட உடனே இயேசு சொல்ற முதல் வார்த்தை, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா ஒருத்தர் உங்களை ஏமாற்றி போடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு கிறிஸ்து இன்றைய சபைக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான காரியம், ஒருவனும் உன்னை வஞ்சியாதபடிக்கு, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா வஞ்சிக்கிற வேலை பிசாசினுடைய வேலை. அது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பிசாசுடைய முக்கிய இன்ட்ரோடக்ஷனா அங்க வரக்கூடியது. ஆதியாகமம் 3:1, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. தந்திரம் உள்ளது. சர்ப்பம் என்னது? பிசாசு. தந்திரம் உள்ளது. அவன் நம்மை ஏமாற்றி விடுவான். அதான் அவனுடைய வேலை. அவன் ஏமாற்றுகிறவன். இங்கே இயேசு பிரதானமாய் சொல்றது, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 24:11 இயேசு சொல்கிறார், அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். தொடர்ந்து 24வது வசனத்துல, கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கண்டிப்பாக வஞ்சிக்க முடியாது. ஆனால் அவர்களும் கொஞ்சம் தடுமாறுற அளவுக்கு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார்கள். இந்த நாட்களிலே பெரிய தேவ மனிதர்களாக தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள், அவர்களுக்கு பின்னால் தான் எல்லோரும் செல்கிறார்கள் திரள் கூட்டமாக. அவங்க சொல்ற ஒரு முக்கியமான காரியம், ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு பேசினார், இதை உங்களுக்கு சொல்ல சொன்னார், ஆண்டவர் உனக்கு பேரை கூப்பிட சொன்னார், உனக்கு நான் விடுதலை தர்றேன், இந்த மாதிரி உன்னை ஆண்டவர் தொடுகிறார், உன்னை சந்திக்கிறார், இப்படிலாம் சொன்ன உடனே மனிதர்கள் அவரை பெரிய மாமனிதர்களாக, தெய்வ மனிதர்களாக நம்பி விடுகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் யாரு? கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும். அவங்க சொல்றாங்க, நாங்க கிறிஸ்துவிடத்து தான் நாங்க வழி நடத்துறோம், நாங்க சும்மா ஒரு சாதாரண மனுஷன், நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்றோம், உங்களை எங்க தான் வழி நடத்துறோம்? கிறிஸ்துவ கிட்ட தான் வழி நடத்துறோம், இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார், இப்படி எல்லாம் அதை ஜஸ்டிஃபை பண்றாங்க. ஆனால் ரொம்ப முக்கியமாக இப்படிப்பட்ட மனிதர்களை பைபிள் என்ன சொல்லுதுன்னா, கள்ள கிறிஸ்துகள்,
அவங்க அவர்களுடைய முக்கியமான காரியம், அவர்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். உடனே எல்லாரும் நினைக்கிறது அவங்க தான் காட் அப்பாயிண்டட் பர்சன், இல்லாட்டா ஆண்டவருடைய ஒரு முக்கியமான ஒரு பணியாளர், ஒரு தெய்வ மனிதர். அவர் நமக்கு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணா, இல்ல நமக்காக அவர் ஜெபம் பண்ணா ரொம்ப நல்லது, அப்படிலாம் சிந்திக்கின்ற காலத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இது மிகுந்த ஒரு ஆபத்தான காரியம். இது உலகத்தின் முடிவுக்கு முக்கியமான அறிகுறி. ஒவ்வொரு தேசத்திலும் இவ்வளமான பெரிய கள்ள கிறிஸ்துகள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அதுக்கு விலக்கல்ல. அதுல பெரிய சர்ச்சை கட்டிட்டு என்ன சொல்றது, அதுக்கு பேரு கூடார். இந்த மாதிரி எல்லாம் செய்யறவங்களை பார்த்து இயேசு கண்ணீர் விடுகிறார். நம்முடைய காலத்திலே இந்த மாதிரி அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடி அலைந்து கொண்டிருந்தோம் என்றால் நாம் ஆபத்தான பாதையிலே இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இந்த யுத்தம் எப்பொழுது முடியும் என்று, அதாவது யுத்தம் இல்லை என்றால் உலகம் எப்பொழுது முடியும் என்று சீடர்கள் கேட்ட கேள்விக்கு இயேசு முதலிலே சொன்ன காரியம், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துகள் எழும்பி மிக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இது மிக முக்கியமான அடையாளமாக சொல்லி இருக்கிறார். அதே போல எசேக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே எசேக்கியல் நம்ம இவ்வனமாக கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பஞ்சங்கள் இவைகள் எல்லாம் கடவுள் கொடுக்கிற தண்டனையின் அடையாளமாக நாம் அங்கே பார்த்து வருகிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு வரும்போது என்ன நடக்கும் என்று பின்னும் ஒரு விஷயத்தை அதனோடு சேர்த்து சொல்கிறார். அதாவது மத்தேயு 24:7 ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். பாருங்க, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், யுத்தம், அப்புறம் பஞ்சம், கொள்ளை நோய். இது மூன்றும் பழைய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு பின்ன ஒன்னையும் சேர்க்கிறார், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்படின்னா இவை முடிவின் அறிகுறி. அதாவது இப்ப உடன் முடிஞ்சிரோனே அல்ல, ஏன்னா இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆனாலும் உடனே என்ன செய்யாது, முடிவு வராது. சரிதானே? ஆரம்பம். இது ஒரு அடையாளம். அதுக்காக நாளைக்கே இந்த உலகம் முடியாது, ரொம்ப நாள் பின்னும் போகும், அப்படின்னா ஒரு அத்தன்டிகேஷன் நான் உங்களுக்கு கொடுக்கல. அதே நேரம் இந்த காரியங்கள், யுத்தம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அதே மாதிரி மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் மத்தேயு 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அன்பு தணிந்து போம். இந்த நாட்களிலே மனிதன் நேசிக்க இயலாமல் தவிக்கிறான். தகப்பன் பிள்ளைகளை நேசிக்க முடியவில்லை, லைஃப் பார்ட்னரை நேசிக்க முடியல. அதனால நாயெல்லாம் நிறைய பேர் வளர்க்குறாங்க, பூனை எல்லாம் வளர்க்குறாங்க. பிள்ளைகளுக்கு அப்பம் இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லாமல் இருக்குது. ஆனா இவங்க நாய்களுக்கு பிள்ளைகளுடைய உணவை காட்டிலும் காஸ்ட்லியான உணவை வாங்கி போடுறாங்க. அதனால சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் எவ்வளவு, அதாவது பிள்ளைகளுக்கான உணவுப் பொருட்களை விட நாய்களுக்கான உணவுப் பொருட்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்ற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனுஷருடைய அன்பு தணிந்து போகும். இவை எல்லாவற்றையும் சொல்லிட்டு கடைசியா இயேசு சொல்கிறார், எப்பொழுது முடிவுக்கு வரும், இந்த உலகம் எப்பொழுது முடியும் என்று ஒரே ஒரு காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன? ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அப்படின்னா இயேசுவே இரட்சகர், இயேசுவே பாவத்திலிருந்து மனுக்குலத்தை விடுவிக்க முடியும். மனிதன் எதிர்பார்க்கின்ற சமாதானத்தை இயேசுவால் மாத்திரம் தர முடியும். இயேசு கிறிஸ்துவே மனிதனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறவர். மனிதன் தன்னுடைய முயற்சியினால் எதையும் சாதிக்க பலனற்றவன். கடவுளுக்கு ஈடாக, அதாவது கடவுள் எதிர்பார்க்கின்ற காரியங்களை இந்த மண்ணிலே நிறைவேற்ற எந்த மனிதனும் தகுதியற்றவன். தேவன் ஒரு மனிதனை தேடுகிறார். எதற்காக? அதைத்தான் நாம் எசேக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 22ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். யுத்தம் என்கிற தலைப்பிலே தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அங்கே அந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கு, கொள்ளை நோய்கள், பஞ்சங்களை நிறுத்துவதற்கு ஆண்டவரிடம் பரிந்து பேச ஒரு மனிதனை தேடுகிறார். அந்த ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். அவன் நீதிமானாக இருக்க வேண்டும். நீதிமான் எப்படி இருப்பான்? அந்நியரை, அதாவது மார்ஜினலைஸ்ட், அதாவது விளிம்பு நிலையில் இருப்போரை நசுக்காதவனாக, பின்னும் பெண்களை மதிப்பவனாக, பெற்றோரை கனம் பண்ணுவதனாக, சொந்த மனைவிக்கு உண்மை உள்ளவனாக, பொருளாசை இல்லாதவனாக, பிள்ளைகளுக்கு நலமானவற்றை போதிப்பவனாக, இப்படியெல்லாம் இருக்கிற வேண்டும் என்று அந்த எசேக்கியேல் 22ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஆனா ஒருவன் கூட அப்படி இல்லை என்று ஆண்டவர் இயங்குகிறார். இந்த நாட்களிலே இந்த 10 கற்பனைகள் இல்லை என்றால் இயேசு இந்த 10 கற்பனையை ஒரே கற்பனையாக நம்மிடத்திலே கற்றுத் தந்திருக்கிறார். என உன்னை போல் பிறனையும் நேசி. அந்த ஒரு கற்பனையை கடைபிடிக்க நாம் பலனற்றவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய முயற்சியினால் அந்த ஒரு கற்பனையை கூட கடைபிடிக்க நாம் பலனற்றவர்கள். நம்முடைய தகுதி குப்பை, நம்முடைய தகுதி அழுக்கு, நாம் குறைவுள்ள மனிதர்கள். என்னுடைய போதகம், நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேனே, இது குறைவுள்ளது. நான் குறைவுள்ள மனிதன். நான் பேசுகின்ற இந்த வார்த்தைகள் குறைவான வார்த்தைகள். ஆண்டவருடைய வசனமோ சத்திய வசனமோ நிறைவானது. இதிலே குறைவற்ற பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷம் தான் இயேசு கிறிஸ்து. அதுதான் இயேசுதான். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ஈக்குவல் டு காஸ்பல். அதான் குட் நியூஸ். அவர்தான் இரட்சகர். அவரை அல்லாமல் மனிதனுக்கு விடுதலை இல்லை. அவரை அல்லாமல் மனிதனுக்கு நித்திய ஜீவன் இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் மனிதனுக்கு சமாதானம் இல்லை. இதுதான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள் வரும்போது
பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைகிறான், மறுபடியும் பிறக்கிறான். அவன் புது மனிதனாக தேவத்துவ, அதாவது டிவைன் நேச்சரோடு நாம் பிறக்கும்போது பிசாசின் பிள்ளைகளாக பிறக்கிறோம். ஆனால் நாம் டிவைன் நேச்சராக, அதாவது தெய்வீக சுபாவத்தோடு நாம் மாறலாம் இயேசு நமக்குள்ளே வரும்போது. அந்த சுபாவம் இந்த நாட்களிலே பஞ்சமாக இருக்கிறது. ஆக ஆண்டவர் தேடுகின்ற ஒரு மனிதனாக நீதியை நிறைவேற்றுகின்ற மனிதர்கள் ஒருவருமே இல்லை. அதை நிறைவேற்றத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத ஒன்றை நிறைவேற்றுவதற்காக தான் இயேசு வந்தார். அதாவது ஒரு தவறு கூட செய்யாத ஒரு மனிதனாக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார். எல்லோருடைய தவறுகளையும் அவர் சிலுவையிலே சுமந்தார். எல்லாருடைய தண்டனையும் ஏற்றுக்கொண்டார். எல்லாருடைய தண்டனையிலிருந்து எல்லோரையும் விடுதலையாக்குகின்ற அதிகாரம் உடையவராய் இருக்கிறார். இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், அதாவது தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இந்த நாட்களிலே உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏந்தி அநேக, முக்கியமாக இந்த செஞ்சுரியில அநேக நாடுகளிலே எல்லா ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷம் உரைக்கப்பட்டிருக்கிறது. பின்னும் சந்திக்கப்படாத ஜனங்களும் ஜனக்கூட்டங்களும் இருக்கின்றன. அவைகளும் சந்திக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். எப்பொழுது முடிவு வரும் என்று முடிவை குறித்து சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்படவில்லை. நமக்கு கிடைத்த இந்த நாளிலே நம் சமாதானத்துக்கானவைகளை நாம் தேடிக்கொள்வோம். நம்முடைய சமாதானமாகிய இயேசுவை நம் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாய், அவர் வாசனை வீசுகின்ற மலர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். நன்றி.